Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா குராக்கு நோ பாஸ்கெட்பாலோட சீசன் 3 எபிசோட் 13 க்கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல டேக்கியோ மிடில் ஸ்கூலோட ஃபர்ஸ்ட் டேவை காட்டுறாங்க. அவமினே மோமோய் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே வந்துகிட்டு இருக்காங்க. நீ எந்த கிளப்ல ஜாயின் பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு மோமோய் கேக்க இது என்ன கேள்வி, நான் கண்டிப்பா பாஸ்கெட்பால் கிளப்ல தான் சேர போறேன் அப்படின்னு அவமினே சொல்றான். அப்ப சரி நான் மேனேஜரா வந்து உனக்கு லஞ்ச்லாம் கொண்டு வரேன் அப்படின்னு மோமோய் சொல்றான். என்னது நீ தரி, அப்ப நான் போகலப்பா அப்படின்னு அவமினே சொல்றான். அன்னியார குரோக்கோ கிராஸ் பண்ணி போறப்ப இவங்க இடிச்சிட்டு போறான். அவமினே திரும்பி சாரி சொல்ல வரதுக்குள்ள பார்த்தா குரோக்கோ ஆள காணோம். அடுத்து இன்னொரு பையன் வந்துட்டு உங்களுக்கு லிட்டரேச்சர் கிளப்ல சேர விருப்பம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மிடோரி மாவளம் கேட்க, ஆனா குரோக்கோ மறந்துடுறான். அவன் கிராஸ் பண்ணி போயிடுறான். நீங்க கையில புக்கெல்லாம் வச்சிருக்கீங்க, பெரிய படிப்பா இருப்பீங்க போல, அதனால எங்க லிட்டரேச்சர் கிளப்ல வந்து சேர்ந்துக்கோங்க அப்படின்ற ஒரு லெட்டர் தரான். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, இது இன்னைக்கான லக்கி ஐட்டம் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு மிடோரிமா சொல்றான். இன்னொரு பக்கம் மிடோரிமாவை ஒரு 4-5 பேர் சுத்து போட்டு தம்பி நீ ரொம்பவே வளர்த்தியா இருக்கப்ப எங்க வாலிபால் கிளப்ல சேர்ந்துக்கோ அப்படின்னு கூப்பிட்டு இருக்காங்க. எனக்கு அதை பத்தினா ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு முரசாகி வர சொல்றேன். அப்புறமா கீசேவே எல்லா பொண்ணுங்களும் வந்துட்டு இவன் ரொம்பவே சூப்பரா இருக்காமல அப்படின்னு சொல்லிட்டு சைட் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லா பொண்ணுங்களுமே எங்க கிளப்ல ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு கீசே கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஆகாசி வந்துட்டு ஒரு கார்ல இறங்கி வரான். இங்கே உங்களை இறக்கி விடுறது ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசிஸ்டன்ட் கேட்கறான். எனக்கு ஓகே தான், இதுக்கப்புறம் ஸ்கூலுக்குலாம் என்னை வந்து நீங்க டிராப் பண்ண வேணாம் அப்படின்னு ஆகாசி சொல்றான். நான் உங்க அப்பா கிட்ட இன்ஃபார்ம் பண்றேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இதெல்லாம் ஒன்னும் சொல்லிக்கிட்டு இருக்க வேணாம், இங்கேயாச்சும் எனக்கு ஃப்ரீடம் கொடுங்க அப்படின்னு ஆகாசி சொல்றான். அப்ப குரோக்கோக்கு அவனோட ஃப்ரெண்ட் ஒரு லெட்டர் எழுதிருப்பா, நீ பாஸ்கெட்பால் கிளப்ல ஜாயின் பண்ணிட்டியா, நான் இங்க ஜாயின் பண்ணிட்டேன், ஒரு நாள் கண்டிப்பா ஆப்போனன்ட்டா நம்ம விளையாடுவோம் அப்படின்னு சொல்லி குரோக்கோமே வந்துட்டு நானும் பாஸ்கெட்பால் கிளப்ல கண்டிப்பா ஜாயின் பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். இப்ப நிறைய பசங்க பாஸ்கெட்பால் கிளப்ல ஜாயின் பண்ணிருக்காங்க. அங்க இருக்க கோச்சுமே வந்துட்டு ஒரு விஷயத்த சொல்றாரு, உங்களுக்கு எல்லாம் ஒரு டெஸ்டிங் வச்சு நல்லா விளையாடுறவங்கள ஃபர்ஸ்ட் டீம்ல எடுத்துக்கிடுவோம், ஃபர்ஸ்ட் டீம்ல இருக்கவங்க மட்டும் தான் மெயின் கேம்ல எல்லாம் விளையாடுவாங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப டெஸ்டிங்ல முடிஞ்சதுக்கு அப்புறமா ரிசல்ட் அனௌன்ஸ் பண்றாங்க. தேர்ட் டீம்ல யார் யாருக்கான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சொல்றோம் அப்படின்ட்டு நிறைய பேர் வருது. அதுல கடைசியா குரோக்கோட நேமுமே வருது. குரோக்கோ இப்ப தேர்ட் டீம்ல தான் இருக்கிறான். இன்னுமே நிறைய பசங்க இருக்காங்க. செகண்ட் டீம்னு அவர் சொல்லிட்டு 2 பேர் மட்டும் தான் அனௌன்ஸ் பண்றாரு. அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிடுறாரு. அடுத்து ஃபர்ஸ்ட் டீமுக்கு போயிடுறாரு. ஃபர்ஸ்ட் மெயின் டீம்ல வந்துட்டு அவமினே, மிடோரிமா, முரசாகிபாரா அப்புறம் ஆகாசி இந்த 4 பேர் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் டீம்ல இருக்காங்க. இப்ப ஃபர்ஸ்ட் இயர் பசங்களுக்கான செலக்ஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சு. தேர்ட் டீமோட கோச் வந்துட்டு நம்ம எல்லாரும் இப்ப நல்லா பிராக்டிஸ் பண்ணி செகண்ட் டீமுக்கு முன்னேற தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. குரோக்கோ அன்னைக்கு நைட் வீட்டுக்கு போகும்போது அவன் ஃப்ரெண்ட் அனுப்பின இன்னொரு லெட்டரை பாத்துக்கிட்டு இருக்கான். நான் இப்ப அபிஷியலாவே டீம் யூனிஃபார்ம் வாங்கி பெஞ்ச்ல உட்காந்துட்டேன். இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி நான் கண்டிப்பா ஸ்டார்டராவும் விளையாட ஆரம்பிச்சிருவேன். உங்க டீமே ரொம்ப ஸ்ட்ராங்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன், நீயுமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணு, கண்டிப்பா நீயும் சக்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி லெட்டர்ல எழுதி இருக்கிறான். குரோக்கோ வந்து அவங்களோட கோச் கிட்ட நான் எக்ஸ்ட்ரா டைம் பிராக்டிஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறேன். நைட் டைம் பிராக்டிஸ் பண்றத பத்தி எந்த ஒரு கவலையும் இல்ல எனக்கு, ஆனா எல்லாத்தையுமே கரெக்டா அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு மட்டும் போயிரு அப்படின்னு சொல்லி அவர் ஓகே சொல்லிடுறாரு. குரோக்கோ மட்டும் டெய்லி நைட் ஜிம்முக்குள்ள தனியா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீ ஏதோ ரொம்ப டீப்பா யோசிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது, நம்மளோட நேஷனல்ஸ் மேட்சை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு மிடோரிமா கேட்கறான். ஆமா, என்னதான் நம்ம இந்த கேம்ல வின் பண்ணிருந்தாலும் இந்த கேம் நம்ம க்ளோஸா போய் தான் வின் பண்ணணும். அடுத்த ஒரு 2 வருஷத்துக்கு நம்ம கண்டிப்பா வின் பண்ணுவோம்னு சொல்லிட்டு எந்த ஒரு கேரண்டியுமே இல்ல, நம்ம ஸ்ட்ராங்கா இல்லன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு மிடோரிமா கேட்கறான். நம்ம போதுமான அளவு ஸ்ட்ராங்கா தான் இருக்கிறோம், பட் நம்மளோட மெத்தட்ல ஒரே மாதிரி இருக்குது, நமக்கு நிறைய வெரைட்டி தேவைப்படுது, நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு 6th மேன் இருக்கணும், அவன் கேமோட ஃப்ளோவே கம்ப்ளீட்டா மாத்துறவனா இருக்கணும், அந்த மாதிரியான ஒரு பிளேயர் நமக்கு தேவை அப்படின்னு ஆகாசி சொல்றான். அப்போ ஒரு நாள் நைட்டு குரோக்கோ பிராக்டிஸ் பண்ற இடத்துல அவமினே உட்காந்து ரொம்பவே பயந்துகிட்டு இருக்கான். யார் அது அப்படின்னு சொல்லிட்டு குரோக்கோ கேட்கறான். அப்பதான் அவமினே திரும்பி பாக்குறான். நீ அவமினே தானே அப்படின்னு கேட்கறான் குரோக்கோ. எல்லாரும் ஏதோ ரூமர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, இந்த ஜிம்முக்குள்ள ஏதோ பேய் இருக்குதுன்னு சொல்லிட்டு, அதனாலதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன், பார்த்தா நீ தான் இருக்கிற அப்படின்னு அவமினே சொல்றான். நான் ஜஸ்ட் லேட் நைட் பிராக்டிஸ் இங்க பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு குரோக்கோ சொல்றான். ரொம்பவே அமேசிங்கா இருக்கே, ஃபர்ஸ்ட் டீம்ல இருக்க யாரும் கூட இந்த அளவுக்கு பண்ண மாட்டாங்களே. சரி நான் இப்போ ஒரு முடிவு பண்ணிட்டேன், இன்னையில இருந்து டெய்லி நம்ம 2 பேரும் சேர்ந்து பிராக்டிஸ் பண்றோம், ஒரு நாள் நம்ம 2 பேருமே சேர்ந்து கோர்ட்டுக்குள்ளே ஆடுறோம் அப்படின்னு அவமினே சொல்றான். அப்பதான் இவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் பம்புமே பண்ணிக்கிறாங்க. அதுக்கடுத்த நாளே குரோக்கோட கோச் வந்துட்டு நீ நம்மளோட டீமுக்கு சூட் ஆக மாட்டே அப்படின்னு சொல்றாரு. நீ நிறையவே ஹார்ட் ஒர்க் பண்ற, பட் உன்னோட ஸ்கில்ஸ் எதுவும் இம்ப்ரூவ் ஆன மாதிரியே தெரியல, நானா உன்னை குவிட் பண்ண அப்படின்லாம் எதுவும் சொல்ல மாட்டேன், அது உன்னோட டெசிஷன் தான் அப்படின்னு சொல்லிடுறாரு. அன்னைக்கு நைட்டே குரோக்கோ வந்து ஒரு பாஸ்கெட்பால் கோர்ட் கிட்ட நின்னு ரொம்பவே அழுதுகிட்டு இருக்கான். அதை வந்துட்டு குரோக்கோ அவமினே கிட்டே சொல்றான். என்னடா சொல்ற நீ அப்படின்னு அவமினே கேட்கறான். எனக்கு பாஸ்கெட்பால் ரொம்பவே பிடிக்கும் தான், ஆனா இந்த டீமுக்கு நான் எந்த விதத்திலும் யூஸ்ஃபுல்லா இல்ல அப்படின்னு குரோக்கோ சொல்றான். நீ கேமுக்குள்ள இருக்கியா இல்லையான்றதுல இங்க மேட்டரே கிடையாது, நீ இந்த அளவுக்கு லேட் நைட்ல பிராக்டிஸ் பண்றது கண்டிப்பா யூஸ்லெஸ் எல்லாம் இருக்காது அப்படின்னு அவமினே சொல்றான். என்னால கேரண்டியா சொல்ல முடியாது, நீ இப்ப கிவ் அப் பண்ணல அப்படின்னா உன்னால சக்சஸ்ஃபுல் ஆக முடியும்னு சொல்லிடலாம், ஆனா நீ இப்ப கிவ் அப் பண்ண அப்படின்னா உங்ககிட்ட அடுத்து எதுவுமே இருக்காது அப்படின்னு அவமினே சொல்றான். இதை கேட்டதுக்கு அப்புறம் தான் குரோக்கோ கொஞ்சம் மனசு மாறுறான். அப்ப அவமினே பாக்குறதுக்கு ஆகாசி, மிடோரிமா, முரசாகிபாரா 3 பேருமே வந்துடுறாங்க. இங்கதான் நீ டெய்லி நைட் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஆகாசி கேட்கறான். ஆமா, மத்த எல்லா ஜிம்மும் எப்ப பாரு கூட்டமா இருக்கும், இங்க மட்டும் தான் ஃப்ரீயா இருக்கும், அதனாலதான் நானும் இவனும் சேர்ந்து இங்க பிராக்டிஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றான். என்னது இவனா அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் ஆகாசி குரோக்கோ நோட் பண்ணவே செய்றான். இவ்வளவு நேரம் அவன் கண்ணுக்கு அவன் தெரியல, எனக்கு இப்ப கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது, உன் மேல என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு ஆகாசி குரோக்கோவை தனியா கூட்டு போறான். குரோக்கோவை அவன் ஷூட் பண்ண வைக்கிறான், பட் அவனுக்கு ஒரு பால் கூட பாஸ்கெட்ல விழவே இல்ல. இவ்வளவு மோசமா பாஸ்கெட் பால் ஆடுற ஒருத்தன் இந்த அளவுக்கு பாஸ்கெட் பால் மேல லவ் வச்சிருக்க மாதிரி நான் எவனையும் இதுவரை பார்த்ததே இல்ல அப்படின்னு ஆகாசி சொல்றான். குரோக்கோக்கு அப்படியே அப்செட் ஆகி போச்சு. நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத, நான் அவனை எதுவும் தப்பாலாம் சொல்லல, நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா நான் இப்ப ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிட்டேன் உன்னைய பார்த்து, உன்கிட்ட அத்லெட்டிக் எபிலிட்டி எல்லாம் இருக்கு, உன்னோட ஹிஸ்டரி உன்னோட பிராக்டிஸ் எல்லாம் வச்சு பாக்குறப்ப நீ ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு பிளேயர் தான், ஆனா நான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் நோட் பண்றப்ப உன்கிட்ட எதையுமே நான் பார்க்கல, உன்னையவே நான் பார்க்கல அப்படின்னு சொல்றான். உன்னை நோட்டீஸ் பண்றது கஷ்டமா இருக்குது, ஆனா அது உன்னோட வீக்னஸ் இல்ல, அதுதான் உன்னோட ஸ்ட்ரென்த், நீ மட்டும் இதை கரெக்டா யூஸ் பண்ண அப்படின்னா நம்ம டீமுக்கு ஒரு பவர்ஃபுல்லான வெப்பனா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆகாசி சொல்றான். என்னோட லேக் ஆஃப் பிரசன்ஸ் நீங்க யூஸ் பண்ண சொல்றீங்களா, ஆனா அதெல்லாம் பாசிபிள் தானே அப்படின்னு குரோக்கோ கேட்கறான். என்னால இப்போதைக்கு இவ்வளவுதான் சொல்ல முடியும், நீ உன்னோட ஆன்சரை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா என்னை வந்து பாரு அப்படின்னு ஆகாசி கிளம்பிடுறான். ஆகாசி அப்படியே வெளியே வரும்போது மிடோரிமா வந்துட்டு இவன் தான் நீ சொன்ன அந்த 6வது ஆளா, இவனால கேமை சேஞ்ச் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நீ நம்புறியா அப்படின்னு கேட்கறான். யாருக்கு தெரியும், நான் அவனுக்குள்ள இருக்கிற திறமையை அவன் கிட்ட சொல்லிட்டேன், ஜஸ்ட் அவன் எனக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்சர் தான், ஒன்னும் ஃப்ரெண்ட் எல்லாம் கிடையாது, அவனுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு எதுவும் நினைக்கல, நான் சிம்பிளா அவன் முன்னாடி ஒரு நூலை கட்டி தொங்க விட்டுட்டு வந்துட்டேன், அதுல ஏறது ஏறாதது அவன் கையில தான் இருக்கு
அப்படின்னு ஆகாசி சொல்றான். அன்னைக்கு நைட்டு குரோக்கோ ஒரு லைப்ரரிக்கு வந்துட்டு மிஸ்டைரக்ஷன் டெக்னிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எடுத்துட்டு போறான். அடுத்து கொஞ்ச நாளைக்கு அப்புறமா குரோக்கோ ஆகாசியை பாக்குறதுக்கு அவன் விளையாண்டுகிட்டு இருக்க இடத்துக்கு வரான். பார்த்தே 3 மாசம் ஆச்சு குரோக்கோ, உன்னோட ஆன்சரை கண்டுபிடிச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஆகாசி கேட்கறான். நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு குரோக்கோ சொல்றான். சரிவா இப்பயே டெஸ்ட் பண்ணி பாப்போம் அப்படின்னு ஆகாசி சொல்றான். நான் அதை உண்மையான கேம்ல காட்டலாமா அப்படின்னு சொல்லிட்டு குரோக்கோ கேட்கறான். அப்பதான் ஆகாசி அவனோட சீனியர், அதாவது அவனோட கேப்டன், அவன் பேர் வந்து நிஜிமோரா, அவன் கிட்ட வந்து கேட்கறான் இவன் தான் நான் மென்ஷன் பண்ணவே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ செகண்ட் டீமுக்கு தேர்ட் டீமுக்கு ஒரு மேட்ச் வைக்கிறாங்க. அதுல தேர்ட் டீம்ல தான் குரோக்கோ இருக்கான். அவனோட மிஸ்டைரக்ஷனை வேற லெவல்ல அவன் இப்ப யூஸ் பண்றான். அவங்க டீம் பிளேயருக்கு பால் எப்பறா கைக்கு வந்ததுன்னு சொல்லிட்டு தெரியல, அந்த அளவுக்கு சூப்பரா குரோக்கோ மிஸ்டைரக்ஷன் பண்றான். அவனோட பாசஸ் எல்லாம் நல்லா இருக்குது, ஆனா கேமுக்கு நடுவுல அவன் எப்படி எல்லாம் மறந்து போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிஜிமோரா கேட்கறான். இதுக்கு பேர் தான் வந்துட்டு மிஸ்டைரக்ஷன். இதுவுமே கிட்டத்தட்ட ஒரு மேஜிக் ட்ரிக் மாதிரி தான். ஒரு எக்ஸாம்பிளுக்கு குரோக்கோ பாஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஆப்போனன்ட்டோட ஃபோக்கஸ் அந்த பால் மேல கம்ப்ளீட்டா பர வச்சிருவான். அதுக்கப்புறமா அவனோட நேச்சுரல் லேக் ஆஃப் பிரசன்ஸ் யூஸ் பண்ணி அவன் மறைஞ்சு போன மாதிரி காட்டிடுவான் அப்படின்னு ஆகாசி சொல்றான். இது மாதிரி தான் நடக்கும்னு சொல்லிட்டு உனக்கு ஏற்கனவே தெரியும்ல அப்படின்னு நிஜிமோரா கேட்கறான். இல்ல நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட அவன் அதிகமான லெவல்ல இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாசி சொல்றான். அதுக்கப்புறமா குரோக்கோவா அவனோட கோச் கூப்பிட்டு நீ இப்ப ஃபர்ஸ்ட் டீமுக்கு செலக்ட் ஆயிட்ட அப்படின்னு சொல்றாரு. அப்ப மோமை அங்க ஓடி வந்து இங்க குரோக்கோன்றது யாரு அப்படின்னு சொல்லிட்டு கோச் கிட்ட கேட்கறா. நான் இங்க தான் நின்னுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு குரோக்கோ சொல்றான். மோமை டக்குன்னு அவனை பார்த்துட்டு பயந்துடுறா. இவ்வளவு நேரம் இங்க நின்னா பேய் மாதிரி பயன்படுத்துறானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்ன குரோக்கோவை நான் கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மோமை குரோக்கோவை கூட்டு வந்துடுறா. வாடா உனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தோம், டேக்கியோ மிடில் ஸ்கூல் பாஸ்கெட்பால் டீமோட ஃபர்ஸ்ட் டீமுக்கு உன்னை வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாசி சொல்றான். இந்த பேனர்ல இருக்கறத நல்லா பாத்துக்கோ, இதுக்கப்புறம் உனக்கு ஒரே ஒரு பர்பஸ் தான் இருக்கணும், அது வின்னிங்ன்றது மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அவங்க பேனர்ல என்ன இருக்கும் அப்படின்னா 100 பேட்டில்ஸ் 100 விக்டரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். 100 பேட்டில் போனா 100லயுமே வின் பண்ணணும் அப்படின்றது அவங்களோட ஒரே பர்பஸ். இப்போ அவங்க எல்லாரும் ஒரு மேட்சுக்கு வந்திருக்காங்க. அந்நேரம் வழக்கம் போல ஹைசகி பையில ஆளக்கானோ அவங்க கேப்டன் போன் அடிச்சு பார்த்தா அவன் வந்து எனக்கு சளி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றான். அவங்க கோச்சுமே வந்துட்டு அப்ப குரோக்கோ நீ போய் ஸ்டார்டிங்ல ஆட அப்படின்னு சொல்லி உள்ள அனுப்புறாரு. கேம் ஸ்டார்ட் ஆற முன்னாடி லைன் அப் பண்ணி நிக்கிறப்ப அவன் வந்துட்டு குரோக்கோ கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருடா அப்படின்னு சொல்றான். ஆனா குரோக்கோ பயங்கரமா கால் நடுக்கத்துல இருக்கிறான். இப்போ கேமுமே ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் பால் முரசகி பாரா தட்டி விடுறான். ஆகாசி கையில தான் இருக்குது. நம்ம உனக்காக கொஞ்சம் ஸ்லோவாவே விளையாடுவோம் அப்படின்னு ஆகாசி சொல்றான். அப்ப பார்த்தா பின்னாடி ஏதோ சவுண்ட் கேக்குது. என்னடான்னு சொல்லிட்டு பார்த்தா குரோக்கோ கீழ விழுந்துட்டான். அப்படியே அவன் எந்திரிச்சு என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாம கால் தட்டி விழுந்துட்டேன், நான் ஓகேவா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றான். நீ ஓகேவாடா இருக்க, மூக்குல ரத்தம் வருது பாரு அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. என்னடா இவன் கேமுக்குள்ள வந்து ஒரே செகண்ட்ல இப்படி சப்ஸ்டிட்யூட்ல போயிட்டான் அப்படின்னு மிடோரிமா சொல்றான். நான் இதை இவன் கிட்ட சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு ஆகாசியும் சொல்றான். சரி வேற வழியில நிஜிமோரா நீ போய் உள்ள விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேப்டன் அனுப்பிடுறாரு கோச். அவன் உள்ள போனோனே அசால்ட்டா 2-3 பிளேயரோட டிஃபென்ஸை தாண்டி போய் கடைசியா மிடோரிமா கிட்ட பாஸ் கொடுக்குறான். மிடோரிமா 3 பாயிண்ட் எடுக்கிறான். அவங்க கோச் நிஜிமோரா பிடிச்சு கத்திடுறாரு. டேய் ஃபர்ஸ்ட் இயர் பசங்களுக்கு தான்டா ட்ரைனிங், நீ ஒழுங்கா சும்மா இருடா அப்படின்ட்டு. அப்ப அப்படியே ஒரு குரோக்கோ பக்கத்துல உட்காந்துட்டு சரி போனக்கு ரத்தம் நின்றுச்சா, அடுத்து உள்ள போய் இறங்க அப்படின்னு சொல்றாரு. குரோக்கோ உள்ள வந்தோடனே பாஸ் பிடிச்சு வழக்கம் போல தான் கொடுக்குறான். பட் அது முரசகி பரவாயில்ல பிடிக்கும் இல்ல, கோட்டுக்கு வெளியே போயிருது. மிடோரிமாவுமே நினைக்கிறேன் எனக்கு இவனோட ஸ்டைல் இப்பதான் புரியுது, இது ரொம்பவே இம்ப்ரெசிவா இருக்குது. இருந்தாலும் ஆகாசி அப்பதான் நினைக்கிறான் இவன் நிறையவே மிஸ்டேக்ஸ் பண்றான் அப்படின்ட்டு. இது அவன் பயத்தினால பண்றானா இல்ல அவனோட ஓன் கேம் பிளே விளையாடலையா இல்ல ரெண்டுமே காரணமா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஆகாசி யோசிச்சுட்டு இருக்கான். ஃபைனல் ஸ்கோர் ஆப்போனன்ட் 50 டேக்கியோ 81 சொல்லிட்டு கேம் வின் பண்ணிடுறாங்க. கேம் முடிச்சுட்டு இவங்க வெளியே உட்கார்ந்திருக்கப்ப அவமினே வந்துட்டு எனக்கு மோமோ இந்த சாப்பாடு செஞ்சு கொடுத்தா என்னால சத்தியமா சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கடையில போய் சாப்பிட போயிடுறான். அப்ப முரசகி பாரா வந்துட்டு ஆமா இந்த பரிசு அவமினோட தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அப்ப குரோக்கோ வந்துட்டு சரி என்கிட்ட கூட நான் போய் கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். மிடோரிமா அந்த பரிசை தூக்கி போடுறான். குரோக்கோவால பிடிக்க முடியல. எமல இந்த மாதிரி பொருள் எல்லாம் கொண்டு எரியாது அப்படின்னு சொல்லிட்டு குரோக்கோ சொல்றான். அப்பதான் ஆகாசிக்கு ஒரு விஷயம் தோணுது. குரோக்கோ அந்த பரிசை எடுத்து கொண்டு வந்துகிட்டு இருக்கப்பதான் அங்கிட்டு நிஜிமோராவோட சவுண்ட் கேக்குது. என்ன சொல்றீங்க நீங்க குரோக்கோவை டீ ப்ரோமோட் பண்ண போறீங்களா, இன்னும் நமக்கு மத்தியானம் ஒரு கேம் இருக்குல்ல அதை பத்தி என்ன நினைக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அதெல்லாம் அவசியமே இல்ல, குரோக்கோ ஒன்னும் அவ்வளவு ஒருத்தியாலாம் தெரியல அப்படின்னு அவங்க கோச் சொல்றாரு. இன்னும் ஒரு வாட்டி அவன் கேம்குள்ள சரியா இல்லன்னா கூட என்னையுமே சேர்த்து நீங்க டீ ப்ரோமோட் பண்ணிக்கோங்க, ஆனா இந்த ஒரு கேம் மட்டும் அவனுக்கு விளையாட சான்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவமினே கேட்கறான். இவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தது குரோக்கோவும் மறைஞ்சிருந்து அங்கிட்டு கேட்டுறான். அடுத்த கேம் ஸ்டார்ட் ஆக முன்னாடி நிஜிமோரா வந்து ஹைசகி நல்லா அடிச்சு போட்டு இழுத்துட்டு வந்திருக்கான். உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஹாய் சொல்லு பாப்பா அப்படின்னு சொல்றான். இவன் எங்க இருந்து பிடிச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பசங்களும் கேக்குறாங்க. செகண்ட் டீம் பசங்க எல்லாம் இவன் நல்லா ஆரோக்கியமா வெளியே சுத்திக்கிட்டு இருக்கத பார்த்து என்கிட்ட சொன்னாங்க, அதனாலதான் நானே கூட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றேன். சோ இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் லைனப்ல ஹைசகி உள்ள இறக்கிறாங்க. செகண்ட் ஹாஃப்ல நீ உள்ள இறங்கு குரோக்கோ அப்படின்னு கோச் சொல்லிடுறாரு. இப்போ தேர்ட் குவார்ட்டருமே ஸ்டார்ட் ஆகுது. குரோக்கோ உள்ள இறங்குறான். குரோக்கோ உள்ள வரும்போது ஆகாசி ஒரு விஷயத்தை சொல்றான். நீ உன்னோட பாஸோட ஸ்பீட ஃபிக்ஸ் பண்ணணும், உன்னோட டைமிங் தான் இங்க தப்பா இருக்குது. ஃபர்ஸ்ட் டீம்ல இருக்க எல்லாருமே ரொம்பவே ஸ்பீட் ஆனவங்க, அதனால செகண்ட் டீம் தேர்ட் டீம் கூட விளையாடுற மாதிரி பால மெதுவாலாம் பாஸ் பண்ணாத, ஃபாஸ்டா பாஸ் பண்ணிரு அப்படின்னு ஆகாசி சொல்றான். குரோக்கோமே இந்த வாட்டி நல்லா ரிலாக்ஸ்ட் ஆயிட்டு ஓகே எனக்கு புரியுது அப்படின்னு சொல்றான். அப்ப குரோக்கோ உள்ள வந்தோடனே ஃபர்ஸ்ட் ஒரு பால் சூப்பரா மிஸ் டைரக்ஷன் பண்றான். மிடோரிமாக்கே ஷாக்கா போகுது, எப்படி இந்த பால் என் கைக்கு வந்துட்டு. இதே மாதிரி குரோக்கோ வந்துட்டு முரசகி பாரா அவமினே எல்லாருக்கும் பாஸ் சூப்பரா கொடுக்குறான். இந்த பால் எனக்கு பிடிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முரசகி பாரா நினைக்கிறேன். இதுதான் அவன் வந்ததுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மிடோரிமா நோட் பண்றான். இதே மாதிரி குரோக்கோ வந்துட்டு அந்த கேம் ஃபுல்லா வேற லெவல்ல அவனோட மிஸ் டைரக்ஷனை யூஸ் பண்றான். அதுக்கப்புறமா அவனோட கோச் வந்துட்டு குரோக்கோ நீ இப்ப ஃபர்ஸ்ட் டீம்ல அபிஷியலாவே ஜாயின் ஆயிட்ட அப்படின்னு சொல்லிடுறாரு. குரோக்கோ அவனோட ஃப்ரெண்ட்ட நான் இப்ப மெயின் டீம்ல வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நைட் வீட்டுக்கு போகும்போது மெசேஜ் பண்ணிடுறான். நீ சாதிப்பன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், நம்ம சம்மர்ல நடக்க போற நேஷனல்ஸ்ல மீட் பண்ணுவோம், இது என்னோட ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டும் சொல்லிடுறான். குரோக்கோ இதை நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்படுறான். அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோடையுமே முடிக்கிறாங்க. சோ குரோக்கோவும் அவனோட ஃப்ரெண்டும் மறுபடியும் எப்படி மீட் பண்ண போறாங்க, எப்படி பிரிஞ்சாங்கன்றதெல்லாம் அடுத்த எபிசோட்ல தான் காட்டுவாங்க. அதை நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பை கைஸ்.